வணக்கம். வணக்கம் சார். ஒரு மாலை வணக்கம். ஓகே. ஸோ வணக்கம். நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் நம்ம வந்து இந்த பிளானை பற்றி பார்க்குறோம், ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறோம், வோல்டன் என்னென்னலாம் லைஃப்பில் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ்ன்னு சொல்கிறதுல ஆஃபர் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஆனால் இன்னத்த ப்ரோக்ராம் என்னன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் புதிய கெஸ்ட்டு, இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, இதில் வரக்கூடிய வருமான வாய்ப்பு எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில மாறிட்டு இருக்கு, எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு, இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்பதான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு நம்பிக்கையும் நமக்கு நல்லபடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்மளோட இணைந்து வோல்டன் ஃபேமிலியோட இணைந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு, இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்க வேலையோட சேர்த்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வேற வேலைகள் செய்துட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக கூட இந்த பிஸ்னஸை செஞ்சு எந்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு இருக்காங்கங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், ஸோ பில்டிங் சக்ஸஸ் டுகெதர் வித் வோல்டன் இன்டர்நேஷ்னல், நம்ம வெறும் ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம வோல்டனோட சேர்ந்து நம்ம மொத்தமாக எல்லா மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியத்துக்கான வழி மட்டும் இல்லாமல் நல்ல வருமான வாய்ப்பையும் நம்ம காமிக்கிறோங்கிறது இது ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வருமான வாய்ப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிமுகம். நெட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த வருமான வாய்ப்பு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் முறை. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் முறையில் நம்மளுடைய பொருட்கள் வந்து டெலிவரி சிஸ்டம் ஃப்ரீயாகவும் பெய்டாகவும் ஆல் ஓவர் இந்தியா கம்பெனியே பார்த்துக்குது. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஷாப்பிங், ஷேரிங், ஏர்னிங் தான். அதாவது ஷாப் பண்ணுறோம், அந்த அனுபவத்தை, அந்த பொருளுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு மக்களோட அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. இதுதான் முக்கியமான வழி. இதில் டெய்லி நமக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லி நம்ம இந்த வருமானத்தை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பும் நம்ம கம்பெனி செஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இன்கம் ஷேரிங். ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸை செஞ்சு எப்படி இதில் வந்து இன்கம் எடுத்திருக்காங்கங்கிறத பற்றி பேசுறதுக்காக சில நண்பர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அதில் முதல்ல நான் வந்து கூப்பிட போகிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசஃபின் அமலா அப்படின்ட்டு நம்ம பிஸ்னஸோட இணைந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு ஆண்டர்பிரனர். ஸோ இவங்களுடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். இப்போ நீங்கள் வாங்க, இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ நாளாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க, யாரோட இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன ஏது? சார் வணக்கம். என்னோட பேர் அமலா. ம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் வோல்டன்னு நான் சொல்லுவேன். ம். கடவுளுக்கு நன்றி, வோல்டனுக்கும் நன்றி. இந்த இன்கம் ஷேரிங் பேச வாய்ப்பளித்த பாலன் சார் அவர்களுக்கும் நன்றி சார். வெரி குட். லைஃப்ல நாங்க வந்து வோல்டன் மூலமா என்ன சம்பாரிச்சேன் அப்படின்னா, தொலைஞ்சு போன சந்தோஷம், ம். மறந்த தூக்கம், கிடைக்காத மரியாதை, இது எல்லாம் வோல்டன் மூலமா சம்பாரிப்போங்கிற ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை தான் சார் சம்பாரிச்சோம். ஓகே. எப்படி இந்த நம்பிக்கை வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதையுமே ஒரு ஆரம்பிக்கும் போது அதோட முதல் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும் தெரிஞ்சு ஆரம்பிச்சா அதுல வெற்றி அடைய முடியும் சார். அப்படிதான் வோல்டன்ல நாங்க பார்த்தோம். வோல்டன்ல கம்பெனி பார்த்தோம், ப்ராடக்ட் பார்த்தோம், பிசினஸ் பார்த்தோம். லைஃப்ல நம்ம இழந்த எல்லாத்தையுமே இதுல திரும்பி எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த பிசினஸ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கீழே ஒரு டீம் உருவாகிருச்சு. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு சைட்ல ஒரு டீம் உருவாகிட்டு இருக்கு. என்னோட டீம் சைட்ல இருந்து அவங்க சேல் கொடுக்கறது மூலமா எனக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அது போக செப்பரேட்டா நானும் தனிப்பட்ட முறையில டைரக்டா கொடுக்கறது ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. என்னோட டீம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் மந்த்லி எனக்கு 20,000 டீம் சைடுல இருந்தே கிடைக்குது. வெரி குட். இப்போ இப்ப 30,000 ரூபாங்கிறது உங்களுக்கு சார் இப்போ மாசம் 30,000 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ எப்படி உங்களுடைய லைஃப்ல இப்போ உங்களுடைய சிஸ்டத்துல அது எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க?
ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு சார். எப்படின்னா, நாங்க அந்த வோல்டன்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நெறைய சம்பாரிச்சிருக்கோம், நெறைய இழந்திருக்கோம். ம். 0 பேலன்ஸ்ல தான் இங்க நாங்க உள்ள வந்தோம். இப்போ ம். லைஃப்ல எங்களுடைய ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே இந்த வோல்டன் இன்கம் மூலம் தான் வருது. ஆ ம். இப்ப ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, நாங்க முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா சண்டை தான் நடக்கும். இப்ப நாங்க 2 பேருமே வோல்டன பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கோம். ம். என்னோட பையன் இப்ப சண்டை போடுறான். எப்ப பார்த்தாலும் வோல்டன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வீட்ட விட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். நீ சாப்பிடுற சாப்பாடு, நீ உன்னோட ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, உன்னோட தேவை எல்லாமே வோல்டன் மூலமா தான் வருது. நீ ம். நாளைக்கு டாக்டர் ஆவியா, கலெக்டர் ஆவியா, இன்ஜினியர் ஆவியா அப்படிங்கிற எனக்கு பயம் இல்ல. உனக்கு ம். வோல்டன் இருக்கு. நீ அதுல ராஜா மாதிரி வாழலாம். ம். நீயே சம்பாரிக்கலைனாலும், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே சம்பாரிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். இந்த வோல்டன் மூலமா சம்பாரிப்போம். அப்படிங்கிற ஓகே. நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்கு சார். இன்னைக்கு எங்களுடைய எல்லா தேவையுமே இந்த வோல்டன் மூலமா தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. வெரி குட் மேம். தேங்க் யூ. ஸோ இந்த மாதிரி லைஃப்ல இப்போ உங்கள மாதிரி மத்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அ குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு, இது எப்படிப்பட்ட வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். நான் இதுக்கு ஒரு ஒரு விளக்கமே சொல்றேன் சார். ஆ ம். எப்படின்னா, சம்பாரிக்கிறதுக்கு அ நிறைய இருக்கு சார். எப்படி வேணாலும் சம்பாரிக்கலாம். ஆனா, நான் வந்து வோல்டன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் இப்போ ஒரு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு நான் ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் போகாம இப்போ போனேன். அப்போ ஒரு ம். சின்ன கடையில இருந்து பெரிய கடைக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன கேட்டாங்க, "ரொம்ப நாளா உங்கள காணோம். இப்பதான் வந்திருக்கீங்க. எங்கன்னு?" கேட்கும்போது, நான் சொன்னேன், "இந்த மாதிரி நான் ஒரு வோல்டன்ங்கிற கம்பெனில ஒரு ஏஜென்ட்டா இருக்கேன். பிசினஸ் இப்படி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ம். ஒரு நாள் எங்க ஆஃபீஸ் பாருங்க" அப்படின்னு சொன்னேன். அப்போ "எங்கக்கா இருக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் டி ம். நகர் ரங்கன் ஸ்ட்ரீட்ல நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு. நீங்க வந்து பாருங்க. அவங்களுக்கு தெரியல. ரங்கன் ம். ஸ்ட்ரீட் தெரியலன்ன உடனே நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் தெரியல. நான் ம். கேட்டேன், "சென்னையில இருக்கீங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தெரியலன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிற" ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "அக்கா நான் வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடு. எனக்கு இந்த கடை தான் ஒரு உலகமாவே ஆயிருச்சு. என் லைஃப் இதுல முடிஞ்சிரும் போல. எனக்கு ஓகே, சில ஓகே, நேரம் ஓகே. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு ம். சொன்னாங்க. ம். 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 மிகப்பெரிய ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க. அதுல நல்ல வருமானம் சம்பாரிக்கிறாங்க. ஆனா சந்தோஷம் இல்ல. ம். அது மாதிரி எனக்கு வந்து இந்த கிமு, கிபின்னு சொல்ற மாதிரி திருமணத்துக்கு முன், பின்னுன்னு ஒரு லைஃப் இருக்கு சார். நான் ம். நல்லா ஸ்டைலா இருந்தேன். ஒர்க் பண்ணணும்னு இருந்தேன். ஆனா, அ த மேரேஜுக்கு பின்னாடி எப்படின்னா, பசங்கள பார்த்துக்கணும். லவ் மேரேஜ். பசங்கள விட்டுட்டு போனா அவங்க எப்படி வளருவாங்க? ஆனா ம். பண தேவை இருந்தது. வேலை செய்யணும்னு ஆசை இருந்தது. குடும்ப சூழல் காரணமா நான் இத செய்யல. ஆனா, ம். அதுக்கப்புறம் வோல்டனுக்கு வந்த பிறகு இப்போ வந்து நான் வோல்டன் மூலமா ஒரு அ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஃபேமிலி ம். பார்த்துக்கிறேன். என்னோட வேலை பார்த்துக்கிறேன். ஃபேமிலில நடக்கிற ஃபங்ஷன் ஃபுல்லா அட்டெண்ட் பண்றேன். ஓகே. அத விட சார், அ நான் இந்த அச்சீவ் பண்ணதுல எனக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் கிடைக்குது சார். லோக்கல்ல வெரி, இருக்கிற வெரி குட். ஆமா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ட பார்க்க முடியல. நான் ம். இன்டர்நேஷனல் வரைக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டல்ல இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும், என்ன மாதிரி இந்த ஃபேமிலி வுமன்ஸ் நெறைய அவங்க குடும்ப சூழல் காரணமா, நேரம் காரணமா, ஆனா பண தேவை இருக்கும். ஆனா பண்ண முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஹோல்டன் என்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சார். கரெக்ட்டுங்க. அதுபோல இன்னொரு விஷயமும் அதுவும் லேடீஸ் விஷயத்துல கேட்கணும்னா, வெளியில எங்கேயாவது வேலை பண்ணா கூட அவங்களுக்கு ஒரே மாதிரி சம்பளமோ, ஒரே மாதிரி இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆண்கள் கண்டிப்பா நிகர் இல்ல சார். ஆ ஆனா நான் அது ஆனா இங்க க எப்படி இருக்குங்க? இல்ல சார். இது நம்ம நம்ம நிர்ணயிக்கிறது தானே சார். நான் பிளான் பண்ணேன்னா, இந்த மாசம் எவ்வளவு வேணாலும் சம்பாரிக்க முடியும் சார். வெரி குட். என்னுடைய வேகத்த பொறுத்து தான் இருக்கு. என்னைய பொதுவாவே நான் இப்ப ஃபேமிலி பார்த்துட்டு மந்த்லி ஒரு 10 ஐடின்னு தான் சார் கணக்கு பண்ணுவேன். அதுக்கே ம். எனக்கு 20,000 கிடைக்குது. வெரி அதே நான் ஃபாஸ்ட்டா வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணேன்னா, என்னோட சம்பளமே வேற தான் சார். கூடிய சீக்கிரம் அந்த போல ஃபாஸ்ட்டாவும் ஆரம்பிச்சு, இப்போ கம்பெனில குடுத்துருக்கக்கூடிய அந்த 60 டைரக்ட்டுக்கான ஒரு அச்சீவ்மென்ட்டையும் முடிச்சு, நீங்க ஸ்டேஜ்ல அங்க வந்து வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்ப நீங்க பெறணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு நல்ல அருமையான உங்களுடைய ஷேரிங்க குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு சார். நான் இன்னும் 1 வருஷத்துல ஒரு லட்சாதிபதி ஆவேன். 3 வருஷத்துல ஒரு வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ் நான் ஆயிடும்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அருமை, அருமை, அருமை. அதுக்கு ஒரே காரணம் சார், நம்ம இந்த ப்ராடக்ட்ட யார்ட்டலாம் கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அவங்க நம்மள வந்து கையெடுத்து கும்பிடாத அளவுக்கு நம்மளுக்கிட்ட சொல்றாங்க.
அந்த ம். அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ இருக்கு, ரிசல்ட் இருக்கு. இப்படி ஒரு ஓகே. பொருள வச்சுட்டு நம்ம எப்படி ஜெயிக்க முடியாம இருக்க முடியும் சார்? நல்ல வாய்ப்பு இந்த வோல்டன்ல இருக்கு சார். சூப்பர். அதுக்காக வோல்டனுக்கு நன்றி சார். இது போல இன்னும் நெறைய பேருக்கு லேடீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா நிக்கிறதுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சார். ஓகே. தேங்க் யூ மேடம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அருமையான உங்களுடைய ஷேரிங். மக்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, அ நம்மளுடைய நண்பர் மிஸ்டர் கோபிகுமார். அவர் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க சென்னையில இருந்து ஒரு இந்த ஏஜ்ல இவருடைய ஒரு இவ்ளோ பெரிய ஒரு வாய்ப்ப வந்து அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்டிங்கிறத பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். வாங்க வணக்கம் கோபிகுமார் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்டி ஆ, இருக்கீங்க? கொஞ்சம் கேமராவ பின்னால நகர்த்திக்கோங்க. ஆ, கொஞ்சம் உங்க ஃபேஸ் காமிங்க. ஓகே. இப்போ நல்லா இருக்கு. ஆ, சொல்லுங்க ஓகே, சார். ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏஜ் உங்களுது? எப்படி சார் நீங்க எனக்கு இன்னைக்கு இப்போ வந்து 75. ஓ! நான் வந்து ம 1973ல எம்ஜிஆர் கூட்ட சேர்ந்தேன். ஓ! அவருடைய கன்சர்ன்ல தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். ம். அதுக்கப்புறம் இப்படி இருந்து இப்போ நான் சும்மா தான் இருந்தேன். இப்போ ஒ ம 1 வருஷம் 2 மாசமா தான் இது பண்ணிட்டு இருக்கேன். வோல்டன் இன்டர்நேஷனல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னுடைய ஃப்ரெண்ட் குணாளன் சார் மூலமா இதுல வந்தேன் நானு. சும்மா இப்ப நல்லா போயிட்டு சந்தோஷம். இருக்கு. ம். அதாவது இதுல என்ன நம்ம உழைப்பு போடுறோமோ, ம். அந்த தகுந்த மாரி நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். எவ்வளவு நம்ம நெனைச்சா அவ்வளோ சம்பாரிக்கலாம். இது வெரி குட். சம்பாரிக்கிறது மட்டும் கிடையாது. ம். இது நமக்கு தெரியாமயே நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. ஓகே, ஓகே. ஆர்பி என்ற பேர்ல அத நமக்கு வந்து ம். பண்ணி குடுக்குறாங்க. அது ஒரு அமௌண்ட் அதுல சேர்ந்துட்டே நீங்க இருக்கும். சார் அந்த ஆ ஆர்பில நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளோ நான் சேவிங் இப்போ கிடைச்சது? அந்த சேவிங்ஸ் மூலியமா நீங்க என்ன எடுத்தீங்க? இப்போ ரீசென்ட்டா வந்து புது ஃபோன் ₹30,000க்கு புது ஃபோன் வந்து எனக்கு அலாட் பண்ணி குடுத்துருக்காங்க. வெரி குட் சார். இந்த வயசுல நார்மலா இந்த வயச பத்தி சொல்லக்கூடாது. ஆனாலும் ஆ. இன்னைக்கு ஒரு ரூ. 30,000 மொபைல் ஃபோன் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. யாரும் வந்து இந்த வயசுல கூட இண்டிபெண்டன்ட்டா நீங்க வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வோல்டன் மூலியமா மட்டும் தான் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால இந்த நிச்சயமா. மாரி எல்லாம் ஆயிருக்கா? என்னங்க? இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டோ, இந்த மாரி சேவிங் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? கிடையாது, கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுல ம். வந்து இந்த இந்த மாரி எக்ஸ்ட்ரா இன்கமும் வருது. ம். உங்களுக்கு மந்த்லி ஒரு செலவுக்கு நமக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுல நெறைய சான்சஸ். ஓகே அத சார். நம்ப வோல்டன் இன்டர்நேஷனல் VR4 கேப்சூல்ஸ சாப்பிட நம்ம ம். உடம்பே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயி போகுது. ஓகே சார். ஸோ அவ்ளோ இன்னைக்கு ஸ்ட்ரென்த். சார் ஆ. ஒரு விஷயம். இப்ப நீங்க வருமானம் எடுத்துட்டு இருக்கக்கூடியது இன்னைக்கு காலகட்டத்தில உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? எவ்வளோ இப்போ ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? 25,000 வந்து மந்த்லி வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது அந்த உங்களுடைய செலவு. என்னங்க? செலவுகளுக்கெல்லாம். ஆமா, செலவுகள்லாம் வந்திருக்கு. இந்த சேவிங்ஸ்ல வர்றது ஆர்பி அப்படியே சேர்ந்துட்டே வருது. ஓகே, ஓகே அது சார். நமக்கு எப்ப தேவைப்படுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளார இந்த ஆர்பி மூலியமாக இன்னும் பல விஷயங்கள நீங்க அச்சீவ் பண்றதுக்கான பிளான்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. என்னுடைய உழைப்பு எப்பவுமே வந்து ம கம்மியாவாது. ஓகே. அதுவும் இப்போ நீங்க வந்து மத்த மக்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது, உங்க வயசுல நீங்க எடுத்து சொல்றத கேட்டு, பல பேர் இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா, ஆமா, நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேருக்கு நீங்க சொல்லவும் போறீங்க. சொல்லிட்டே இருக்கிறேன். நான் யார பார்த்தாலும் முதல்ல இது சொல்லிர்றது இந்த மாரி இருக்கு. ம். இப்ப இந்த கம்பெனியோடைய பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல இருக்கீங்க சார்? இப்ப நான் வந்து கோல்டு ஓ! அச்சீவர். ஸோ 1 மாசத்துல உங்களுக்கு கீழ கிட்டத்தட்ட 46 சேலுக்கு மேல செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஆமாமாமாமா. வெரி குட், வெரி குட் சார். ஸோ இதே பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க மக்களே. இன்னைக்கு இந்த நம்ம வந்து வயச பத்தியோ, எதேதோ பத்தியெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்கியூசஸ் சரி. குடுக்குறோம். இதுல வந்து வயச பார்க்க வேண்டியதில்ல. படிப்பு தேவையில்ல. ம், ஃபைனான்ஸ் இவ்வளோ அமௌண்ட் போடணும்னு கிடையாது. ம். இதெல்லாம் வந்து சும்மா சேர்ந்து ஒர்க் பண்ணவே போறோம். வெரி குட் சார், வெரி குட் சார். தேங்க் யூ வெரி மச் சார். நல்ல ஒரு ஓ! தேங்க் அருமையான உங்களுடைய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா, நீங்க வொர்க் பண்ணி நீங்க இத செஞ்சுட்டு இருக்கிறது பல மக்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கோ, இன்னும் மேலும் மக்களுக்கு இது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா நம்புறேன் நான். ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். உ அ அ இன்னும் தேங்க் யூ. நெறைய பேர் இத வந்து தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் இதுலருந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ஆசை.
அதான் சார். இன்னும் நீங்க எப்பவுமே ஆக்டிவாக இன்னைக்கு இந்த கம்பெனி நடத்தக்கூடிய மீட்டிங்ஸு, ட்ரெய்னிங்ஸு எல்லாத்துலயுமே கலந்துக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் நீங்க வந்து இந்த ஒரு வாய்ப்ப பல மக்களுக்கு குடுத்து, நீங்களும் அடுத்த வருஷத்துக்குள்ளார இதுல முக்கியமான பொசிஷன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ஓகே. ஸோ அருமையான ஒரு ஷேரிங். இந்த வயசுல எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து மிஸ்டர் கோபிகுமார் வந்து ஒரு சாட்சியாக சொல்லியிருக்கார். அடுத்தது டாக்டர் அக்பர் அலி. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் முதல்ல இவரை வந்து நம்ம வோல்டன் ஆஃபீஸுக்கு டிசம்பர் 2022லயே வந்து பார்த்தாரு. அன்னைக்கு இருந்த அக்பர் அலி சாருடைய எண்ணம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இத பத்தி தான் அவரு வாழ்க்கையில இது எப்படி வேலை பண்ணியிருக்குங்கிறத நம்ம பேசுவோம். வாங்க பாய். டாக்டர் சார் தேங்க்யூ வெல்கம். சார். வணக்கம். வீடியோல இருக்கானா? சொல்லுங்க சார். ஓகே. என் பேரு டாக்டர் அக்பர் அலி. நான் இருக்கிறது கும்பகோணம். நான் கும்பகோணத்துலேருந்து நான் அக்குபஞ்சர் ப்ளஸ் வருமா இது மெயினாக இதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவான ப்ராடக்ட்டை பற்றி ஒரு நண்பர் சொல்றதை வச்சு அப்போதான் நான் கம்பெனியில் உங்களை சந்திச்சு நான் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டு இது என்னென்ன செய்யும் ஏது செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக உங்கள்கிட்ட தெரிஞ்சதுக்கு பிறகு நான் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து நான் ரெக்கவர் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ரெக்கவரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அதையே பிஸ்னஸாக நீங்கள் சொல்லும்போது நான் ஏற்றுக்கல. ஏன்னா எனக்கு தேவை பப்ளிக்கோட ரிசல்ட்ஸ். அவங்க பேஷண்ட்லேருந்து வெளியாகணும் அப்படிங்கிற குறிக்கோளில் மட்டும் நம்ம உள்ள இறங்கணும். அதில் இறங்கி அதை சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அலைய பண்ணிட்டு அதில் நான் கோல்டுங்கிற ஒரு லெவலையும் அச்சீவ் பண்ணேன். அதில் அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லை, என் லைஃப்ல இன்டர்நேஷனல் ட்ரிப்பையும் அதில் என்ஜாய் பண்ணாது முதல் முறையா. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில அதாவது நீங்க வந்து நான் நெட்வொர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கி இதெல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்தது எது பார்த்திருக்கீங்களா முன்னால? நான் நெட்வொர்க்னு எந்த கம்பெனிலுமே நான் இறங்கி பண்ணது கிடையாது. ஆனா வேற ஒரு சில கம்பெனில இது மாதிரி பண்ணி அச்சீவ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுல லாஸ நிறைய சந்திச்சிருக்கோம். இன்னமும் அந்த லாஸை ஈடுகட்டிட்டு இருக்கேன் இது மூலியமாவே. ஸோ அதுக்கு இதுக்கு வந்து நிறைய எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இதோட தன்மையில வந்து எனக்கு எவ்ரி மந்த் எனக்கு இதுல வந்து என்னோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு கேப்பும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. பட் அதே நேரத்துல இதோட ஸ்ட்ராட்டஜியை அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டீமை நான் கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சோடனே அதுவும் என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு என்ன பண்ண என்னோட ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு எனக்கு உதவியா இருந்துகிட்டு இருக்குதுதான். வெரி குட். ஸோ இன்னைக்கு இந்த இதுல வரக்கூடிய உங்களுடைய மருத்துவத்துறையில ஒர்க் பண்றது நீங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க தெரியும், அவ்வளோ டிராவல் பண்றீங்க தெரியும். பட் அதோட சேர்ந்து இதுக்கு எப்படி உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியுது, பேச முடியுது? இது மூலியமா எவ்வளோ இது வரைக்கும் ஒரு ஏர்னிங் பார்த்துருப்பீங்க சார் எக்ஸ்ட்ரா? இந்த மாதிரி கூட நான் ஆக்சுவலா வந்து த்ரூ த பேஷன்ஸ், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, பிசினஸ் தான் வந்து யார்ட்டையுமே பேசாம அவங்கள்ட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷண்ட்டுக்கு புரிய வச்சுட்டு அவங்க மூலியமா வரக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களே நான் டியூன் பண்ணி கொண்டு போறதுனால அந்த டீமும் கிடைக்கும் போது எனக்கு சில இன்கம் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த இன்கம் இல்லாம இதுல கோல்டுங்கிற விஷயம் அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு இதுல ஆர்பிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ணி அதுல ஒரு 1 lakh நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுல ஐ மீன் 50 ஆர்பியை வந்து ரெடீம் பண்ணி 1 lakh எடுத்திருக்கிறேன். அடுத்து ஒரு மொபைலுக்கான பிளானிங் நான் வெரி ஷார்ட்லி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த 1 lakh வந்து உங்களுடைய ரெகுலர் வருமானம் போக கிடைச்ச ஒரு கிஃப்ட். அது வந்து கிஃப்ட். என்னோட வருமானங்கிறது இதுல நடக்கக்கூடியது. ஐ மீன் ரெஃபரல் பிளஸ் பைனரிங்கிற ஒரு விஷயத்திலேயே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்குது. இந்த ஆர்பிங்கிறது என்னோட செப்பரேஷன். ஸோ அதுல வந்து இது எனக்கு ஃபுல்ஃபில் ஆகி கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ அடுத்தடுத்து ஆர்பிக்கான விஷயம் உங்க டீம்ல நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரையும் முயற்சி பண்ணி கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப அதுலயே முழுமையா இறங்கி நிறைய பேர் அதை ஊக்குவிச்சு கொண்டு வரேன். ஏன்னா சைலண்டா பண்ணும்போது இன்வால்மெண்டா இறங்கி பண்றவங்களே ஊக்குவிக்க முடியும். அவங்களை தோண்டி விடுறதுக்கு நானே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பேன் அந்த இடத்துல. வெரி குட் சார். ஸோ இன்னைக்கு நீங்க மிக திருப்தியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிசல்ட்டோட இந்த மாதிரி நல்ல ஒரு நிலையான நியாயமான வருமானமும் கூட சேர்ந்து கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாவும் இருக்குது. ஒரு ஹலாலான இன்கம். உண்மை. கண்டிப்பா. ஸோ இது மூலியமா இன்னும் பல பேருக்கு நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய டீம் தான் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பூரா உங்க டீம் தான். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அக்பர் அலி சார் வந்து நம்மளுடைய ஜூம்ல டைரக்டா தன்னுடைய ஷேரிங்காக வந்தது இதுவே நினைக்கிறேன். உண்மைதான். ஏன்னா இதுக்காக நான் டைம் ஒதுக்கி கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பி வந்து
எங்க வழியில மாட்டிருக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் நான் வந்து ஜூம் டைம் பூரா ஜேர்னிலே தான் இருப்பேன் நான். ஸோ இந்த தடவை மட்டும் என்ன பண்ணா கொஞ்சம் ஏர்லியரா வந்துட்டு ஃபுல்லா உட்காரணுங்கிற முடிவோட முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா வரும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட வந்து இங்க வந்து அட்டன் பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் இன்னும் மேலும் வளர்றதுக்கான இந்த முயற்சியில இப்போ நீங்க எல்லா ஊர்லயும் மீட்டிங் கூட அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முந்தானத்து மீட்டிங்லயும் உங்களுடைய கெஸ்டோட வந்து மதுரையில நண்பர் அழைச்சிட்டு வந்திருந்தேன். கோயம்புத்தூருக்கு அனுப்புறீங்க. இப்ப எல்லா இடத்துலயும் ஆக்டிவ் ஆயிட்டீங்க. கண்டிப்பா. இன்னும் அதை வந்து முழுமையா இறங்கி நல்ல ஒரு ஆக்டிவ் பண்ணி கொண்டு போறதுக்கான முயற்சியை ரொம்ப ஷார்ட்ல நாங்க ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அதை விக்ரஸா பண்றதுக்கான ஒரு முயற்சி நான் எடுத்து பண்ணணும். சூப்பர் 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 வாழ்த்துக்கள். நன்றி. மிகப்பெரிய லெவல்ல அடுத்த வருஷத்துல எல்லாம் வந்து பிளாட்டினமோ இல்ல அதுக்கு மேல டைமண்ட் ஆகிறதுக்குள்ள உங்களுடைய எவ்வளவு பெரிய முயற்சி இருக்கும் இது அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கான எஃபர்ட்ஸ் நடத்திக்கிறேன். ஃபேமிலிலயே இப்போ இந்த ப்ராடக்ட்டும் இந்த பிசினஸும் வந்து பசங்களும் ப்ரோமோட் பண்றாங்க போல. ஆமா, எல்லாருமே அவங்களையும் வந்து நம்ம இதுல இணைச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் பசங்க எல்லாருமே அதுல இணைச்சிருக்கிறோம். மிஸ்ஸஸ் ஆல்ரெடி வந்து சூப்பர் லெவல்ல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 RP இப்ப அவங்க ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம். ஆமா, ஃபேமிலியாவும் அவங்களையும் டியூன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால எல்லாம் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எந்த இதுலயும் அவங்க இன்வால்வ் பண்ணது கிடையாது. ஆமா, அவங்களுக்கே தெரியாம சைலண்டா அதுல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குது. அந்த இன்கமையும் அதுல வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி சார், சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய பிஸி ஷெட்யூல் டிராவலுக்கு நடுவுல கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம அடுத்த முக்கியமான இன்னொரு மருத்துவர், மதுரை கலக்க போகக்கூடிய நண்பர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை வந்து நான் அழைக்கிறேன். சார், கொஞ்சம் ஃபேஸ் லைட்டிங் ஃபேஸ் தெரியல, ரொம்ப இருட்டா இருக்கு. ஃப்ரண்ட் லைட் எதுவும் போட்டுக்க முடியுமா? மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், கேக்குதா? வணக்கம் டாக்டர் ஜெயக்குமார். வணக்கம் சார். சார் வணக்கம், ஆன் பண்ணுங்க மைக்க, பேசுங்க சார். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. வெல்கம். பேசுங்க சார். சார், உங்களை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் ஆயிடுச்சு, நீங்க தான் ஆன் பண்ணீங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். ஹலோ ஜெயக்குமார் சார், பேசுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அவருக்கு திரும்ப வரும். ஹலோ ஜெயக்குமார் சார். சார் நெட் கனெக்ஷன் கிடைக்கல போல. இல்ல, ஆளு தெரியறாரு. சரி, நம்ம அடுத்த நண்பரை பேசுவோம். அதுக்குள்ளார அவரை வந்து சாம் அவர்களோ இல்ல ஜாய் மேடம் கொஞ்சம் அவங்கள செக் பண்ணி பாருங்க, ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அடுத்த நண்பர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நல்ல அனுபவம் மிக்க நெட்வொர்க் துறையில் பல வருட அனுபவம் மிக்க, பல நாடுகளை சுற்றுப்பயணமெல்லாம் செஞ்சு பார்த்து கடைசியில் இன்னைக்கு நம்மளுடைய இந்த வோல்டன் ஓட இணைஞ்சு எந்த அளவுக்கு வோல்டன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காருங்கிறத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண மிஸ்டர் சஞ்சய் ரத்னம் ஆர் சந்தான ரத்னம், எங்களுடைய பழைய சந்தான ரத்னம் அவர்களை நான் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், என்னுடைய வாய்ஸ் கேட்குதுங்களா?
அருமையா கேக்குது. அருமையான வீடியோ இருக்கு. பேசுங்க. ஓகே. உங்களுடைய இல்ல பேக்ரவுண்ட் சார்? ஃபேஸ் தெரியுதுங்களா? ஃபேஸ் தெரியுதா? நல்லா தெரியுது. பேசுங்க சார். ஓகே. குட் ஈவினிங் அண்ட் ஏஜென்ட்ஸ். இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த வோல்டன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துல நான் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்கள் ஆயிருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம், பொருளாதாரம், நேரம், செல்வாக்கு, தனி மனித சுதந்திரம் எல்லாமே இந்த கம்பெனில கிடைச்சிருச்சு. பல வருடங்கள் போராட்டத்துக்கு பின்னால இது அடைவோமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்த காலகட்டத்துல நிறைய நிறுவனங்கள்ல சாதனை பண்ணி இருந்தாலும், சம்பாதித்து இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருந்தது. இந்த வோல்டன் நிறுவனம் எல்லாத்தையும் அட்சய பாத்திரமாக அள்ளி அள்ளி கொடுத்திருக்குது. இந்த நிறுவனத்துடைய பிரசிடண்ட் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பாலநாத் சார் அவர்களுக்கும், இந்தியாவுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் நதீம் சார் அவர்களுக்கும், என்னுடைய சீனியர் குணால் அவர்களுக்கும், எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணி வசந்தா மேடம் மூர்த்தி அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் டீமில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா நதீம் சார்? எஸ் சார், கேட்கணும். இப்போ நீங்க இந்த கம்பெனில இணைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு சார்? எந்த அளவுக்கு இன்னைக்கு இது உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு? அதுவும் பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் எடுத்து நீங்க பண்ணும்போது. சார் 15 நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண 2024 ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கும்போது அதில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜாயின் பண்ணேன். இந்த 15 மாதங்கள்ல நான் இழந்த மதிப்பு, நான் இழந்த சுதந்திரம், நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இங்க இந்த கம்பெனி தீர்வு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வந்து டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கும் போது நான் வந்து செகண்ட் பிளேஸ்ல, அதாவது 64 பேர் டைரக்டா கொடுத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுல முதல் இடத்த பிடிச்சிருக்கேன். அதாவது டைரக்ட் ரெஃபரல் அதிகமாக கொடுத்த நான் தான். அதனால வந்து எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பொருளை பத்தியும், இந்த கம்பெனியை பத்தியும், இந்த ரிசல்ட்டை பத்தி சொல்லும் போது ஆனந்தம் அருவியா கொட்டிக்கிட்டு இருக்கும் போது இதை சொல்றதுக்கு வந்து அளவே கிடையாது. அந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கேன் நான். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது. ஓகே. அதனால நண்பர்கள் அனைவரும் யாரெல்லாம் இல்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாம இருக்கீங்களோ, இது நம்ம ஏன்னா விதமான கல்வி தகுதி இல்லை, வியாபார முன்னனுபவம் தேவையில்லை, பொருளாதாரத்துல பெரிய பேக்ரவுண்ட் தேவையில்லை. நீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அது புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும். எனவே வோல்டன் நிறுவனம் என்பது எனக்கு பல வருடங்கள் மார்க்கெட்டிங்கில் அனுபவம் இருந்தாலும் இந்த வோல்டன் நிறுவனம் மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கு. இதன் மூலமா நானு நிறைய பேரை சமுதாயத்துல கீழ்த்தட்ட மக்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய முழு கவனத்தை செலுத்த வேண்டும் உறுதியா நான் சொல்லிக்கிறேன். நண்பர் அனைவருக்கும் இந்த நேரம் பயன்படுத்துங்க. என்ன நேரம் அவ்வளவு பெரிய முக்கியமான இந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். இதுல யாரெல்லாம் இன்வால்மெண்ட் எடுத்து இன்ட்ரெஸ்டோட இது செய்யறீங்களோ அவங்களுடைய தலைமுறை பெரிய மாற்றத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய இந்த பிளான்ல முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ்ல நீங்க இன்னைக்கு ஒரு அச்சீவ் பண்ண ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சார்? அதுவும் அந்த ஏரியால எப்படி யாரு? ஓகே சார், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இந்த நான் வந்து 25 RPI கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து அந்த 50,000 மதிப்புள்ள லேப்டாப் வந்து வாங்கியிருக்கேன். இது நான் ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அப்படின்னா இது வந்து அந்த 4,57,20,000 ரூபாய் அந்த ஷேர், நமக்கு காரு, வீடு, அசெட் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கம்பெனி உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு களமை வச்சிருக்காங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரசாங்க வேலையை விட, பிரைவேட் ஜாப்பை விட, பெரிய பதவியில் இருக்கிறத விட
இந்த வோல்டன் நிறுவனத்துல 3 வருடத்திலேயே 4,57,20,000 சம்பாதிக்க வாய்ப்பை இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதுல பண்ணிருக்கனால நம்மளால முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டா கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு உங்களுடைய டீம் எந்த அளவுக்கு நீங்க வந்து இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இனி அடுத்த 3 மாசத்துல என்ன பிளானிங் உங்களுது? என்ன பண்ண போறீங்க? இப்ப 3 மாசம் என்னோட நிலை வந்து பிளாட்டினம் ரேங்க் போயிருங்க. நான் வந்து என் மூலமா ஒரு 10 பேரை வந்து மலேசியா 2026 விசாவுக்கு வந்து நான் மலேசியா கூட்டியதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே, ஓகே சார். நிச்சயமா வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அருமையான நெட்வொர்க் அனுபவம் மிக்க நபர். கரெக்டான ஃபோக்கஸ் எடுத்தாரு. ஒரு 3 மாசத்துக்குள்ளார இந்த விஷயத்தை எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இன்னும் போக போகவும் இன்னும் பெரிய லெவல்ல கோயம்புத்தூரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு சந்தை சாரோடைய பேர் மிகப்பெரிய லெவல்ல வோல்டன் மூலியமாக பல மக்களுடைய வாழ்த்துக்களோட வரப்போகுது. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். ஓகே. ஸோ திரும்ப நம்மளுடைய நண்பர் டாக்டர் ஜெயக்குமார் அவருடைய இன்னொரு லைன்ல இருந்து உள்ள வந்துட்டாரு. சார் வணக்கம், மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். வீடியோ ஓகே. வாங்க சார், வெல்கம். என்னாச்சு, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்? ஓகே 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 சார், ரொம்ப சந்தோஷம். சார் உங்களை பத்தின ஒரு பேக்ரவுண்ட். முதல்ல வந்து வோல்டன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வணக்கம். வோல்டன் அப்படின்னாலே வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய நெட்வொர்க் பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த நெட்வொர்க்குக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் போக 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 இன்கம் வந்து டக்கப் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகும், வரவு குறையும். இது நிறைய நெட்வொர்க்ல பண்ணதுல ஒரு லெவல் போன உடனே என்ன ஆகும்னா ஒரு சோர்வு வரும். ஆனா இங்க நம்ம வோல்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெடீம் பாயிண்ட், ரிசர்வ், நமக்கான ஒரு ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறதே என்னன்னா பெரிய பலமா இருக்கு. அதனால என்னன்னா நம்ம ஒரு அதாவது என்னன்னா நமக்கு ஒரு பேக் போன் இருக்கிற மாதிரியும், நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஃபாதர் இருக்கிற மாதிரியும், ஒரு சேமிப்பு வச்சிருக்கிற மாதிரியுமான ஒரு நினைப்புலயே நம்ம பாட்டு ஓடிட்டு இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 75 வயசுல ஒருத்தர் இயங்கிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது எப்படின்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாம யாரையும் கையேந்த வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையா. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அதை சொன்னோம் அப்படின்னா அதை வந்து யாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதே என்னன்னா எக்கச்சக்கமா செலவு மிகுந்ததா இருக்கு. அதற்குள்ள அதை கம்பேர் பண்ணும்போது என்னன்னா இது வந்து நம்மளை முழுமையா குணப்படுத்துற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாரும் உள்ள வர்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இது வரைக்கும் பல நெட்வொர்க் பண்ணதுல இருந்து கிடைக்கிற ஆட்களை விட புதிய நபர்கள் இதுக்குள்ள வர்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னை குணப்படுத்திட்டு, இதுக்கு முன்னாடி வர்றவங்க எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா பிசினஸ் ஐடியா உள்ளவங்களாதான் வருவாங்க. இப்ப குணமானவங்களும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு புதிய வெளிச்சத்தை வந்து நமக்கு தருது. இதுல ஏர்னிங் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப கேஷுவலா இந்த பிசினஸை கொண்டு போகலாம், ரொம்ப ரிஸ்கி பிசினஸா எனக்கு தெரியல. இப்ப இதுல வந்து கோல்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். கோல்டு லெவல் அச்சீவ் பண்ணி சமீபத்துல மலேசியா போயிட்டு வந்தோம். நானு, நம்ம டாக்டர் சாம், அவரு நம்மளுடைய லீடர் சிவராமன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு சூழல் அது. அங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு வந்து நம்முடைய லீடர் கணேசன் சார் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையா எங்களெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு புது உறவு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு கொண்டு போனார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாயபிள் லைஃபா தான் இது போதே ஒழிய ஏதோ பிசினஸ் ரொம்ப கால்குலேட்டிவா போகணும் அப்படின்லாம் ஒன்றும் எனக்கு என்னமோ தோணலை. ரொம்ப இன்னும் வரக்கூடிய இன்னும் பல வெளிநாடு பயணங்கள்ல என்ஜாய் பண்றதுக்கான பிளான்ல இருக்கீங்க போல. ஆமா ஆமா ஆமா, அது வெளிநாடுகளே நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுல வோல்டன் வந்து நம்மளை இன்னும் நம்மளை நீண்ட நாள் வாழ்றதுக்கான மருந்து கையில இருக்கு.
அதே சமயத்துல அத அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றதற்கான பணமும் கொட்டி கிடக்குது அப்படிங்கிறது கண்ணெதிரில தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வர்றவங்க வந்து அதை எளிதா புரிஞ்சுட்டாங்கன்னா நல்லா கொண்டு போகலாம். அதற்கான ஸோ வாய்ப்பு இருக்கு. நம்ம மலேசியா போனப்பே அந்த விசா ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணும் போதே என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. ம் ரொம்ப வசதியானவங்க அப்படின்லாம் இல்லை. வசதியானவங்க 1, 2 பேர் தான். நிறைய பேர் வந்து ரொம்ப கீழ்த்தட்டுல இருந்து மேலே எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதனால துணிச்சலா மனம் விரும்பி உள்ள பயணிக்கிறதற்கான ஒரு நல்ல தளம். அதனால எனக்கு வந்து வெரி ரொம்ப குட் சார். மகிழ்ச்சியான இப்போ இதா இருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ இதோடைய உங்க மெயின் பிசினஸ் போக உங்களுடைய ம். மெயினான வருமானம் போக இந்த வருமானம் எப்படி உங்களுக்கு வந்து பாக்குறீங்க சார்? எவ்வளோ வந்து இது சப்போர்ட் பண்றீங்க? அதாவது என்னன்னா, உங்களுக்கு இயல்பா எனக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கிற துறையில தான் நான் இருக்கிறேன். ம் இருந்தாலும் என்னன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் ஓரியன்டா நிறைய யோசிப்பேன். நிறைய ம் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஒரு ம். ஹோம்க்குலாம் வந்து டொனேட் பண்றது அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ஃபீல்டு வந்து என்னைய வந்து சந்தோஷமா இயங்க வைக்குது. ஏன்னா வெரி குட். நம்ம எப்பவுமே எப்படின்னா ஒரு இன்கம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு தேவைக்கு மற்ற செலவெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். இது இப்ப இது அபரீதமான ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம நல்லா மற்றவங்களுக்கு சேவை உதவக்கூடிய ஒரு பண்ணுவதற்கான வாய்ப்பும் கிடைக்குது. வாய்ப்பு நல்லா கிடைச்சிருக்கு ஸோ அது அப்படிங்கிறதுல மிக்க மூலியமாவும் ஒரு மகிழ்ச்சியா பெரிய இருக்கிறேன். புண்ணியமான வேலைய ஆமா. அதுக்காகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? ஏன்னா இப்போ மதுரையில மீட்டிங் ஆரம்பிச்சுட்டீங்க. நல்ல ஆமா. அருமையான ஒரு மதுரையில நீ அடுத்தடுத்து நிறைய வ- நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு என்னன்னா பிசினஸ் பிளானையும் ப்ராடக்ட் நாலேஜையும் முழுமையா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து தன்னிச்சையா இயங்குற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் முனைப்பா இருக்கிறேன். அது இந்த வர்ற மாதம் இந்த மாதத்துக்குள்ளேயும் அடுத்த மாதத்துக்குள்ளேயும் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே டீமோட ஒர்க்கு வந்து நல்லா ஓகே. இருக்கும். ஸோ அது வந்து உறுதி தர்றேன். வெரி குட் சார். ஸோ அடுத்த ஒரு 3 மாசத்துல உங்களுடைய என்ன ஒரு திட்டமா இருக்கும்? இந்த பிப்ரவரியில நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ப்ரோகிராம்ல மலேசியாவுக்கு கண்டிப்பா கலந்துக்கிறதுக்கு சார். என்ன முயற்சி பிளாட்டினமா அங்க எடுத்திருக்கீங்க? போய் உட்காந்துருவோம் சார். உங்க கூட இனி ஒரு 4 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஆமா. நான் பிளாட்டினம் 4 கோல்டு கீழே வந்துருவாங்க ஸோ சார். மதுரையில ஒரு பெரிய புரட்சிய வோல்டன்ல கொண்டு வரப்போறது நீங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நிச்சயமா. பல பேருக்கு அந்த ஆ. பொருள கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுடைய மருத்துவ பேக்ரவுண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் அதுவும் மருத்துவத் துறையில இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்த வந்து ரொம்ப அ மக்களிடையே போதிக்க நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த வோல்டன்ல ஜாயின் பண்ணி, இதோடைய மதிப்பும், உங்களுடைய ஒரு எண்ணங்களும் இந்த வோல்டன் மூலியமாக நிறைவேறுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் இந்த பிசினஸ் ம். மூலியமாக பல பேர் இன்னைக்கு இது வந்து ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலேருந்து இன்னைக்கு மதுரையிலேருந்து பேசிட்டாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசியிருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பேசிட்டாங்க. ஒரு வயதை பற்றி கூட கவலைப்படாமல் இன்னைக்கு தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக்கக்கூடிய லெவல்ல வேலை பண்ணக்கூடிய நம்மளுடைய கோபிகுமார் சார் காட்டுறோம். ஏன்னா ரொம்ப ஆக்டிவ். ஒவ்வொரு மீட்டிங் டைமும் நம்ம அவரை பார்ப்போம். அவருடைய டீம்ல அவர் தான் வந்து முதல்ல வந்து உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணி எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து இந்த வயதிலும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய, தானே சொந்தமாக சொந்த கால்ல அவருக்கு இந்த வயசுலயும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வேலைய வந்து வோல்டன் வாய்ப்பு அவருக்கு குடுத்துட்டு இருக்குங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதேபோல மருத்துவத்துறை ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல 100 கிலோமீட்டர் சுத்தக்கூடிய டாக்டர் அக்பர் அலி அவர்கள் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு, தன்னுடைய ஒரு அருமையான அனுபவத்த ஷேர் பண்ணது வந்து ஆச்சரியம். ஏன்னா, அவர ஒரு இடத்துல உட்கார வச்சு புடிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு அவரு இதுக்காகவே மத்தியானம் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தோம் அவர. கண்டிப்பா உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நல்ல அனுபவமிக்க நபர்கள், இன்னும் 1, 2 பேர் வர வேண்டியது அவங்களுடைய சில அ அலுவல்கள்னால அவங்கனால பேச முடியாம போச்சு. பட் ஆனாலும் இன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் சொல்லும்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணாங்க. நம்மளுடைய சேவிங்ஸ் பிளான்ல ஆர்பி அச்சீவ் பண்ணோம். அதில வந்து மொபைல் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும்.
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுல இன்னைக்கு நெறைய பேர் மக்கள் வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கவங்களோ, இல்ல பழைய நபர்களுக்கு கூட இது என்ன ஏதுங்கிறதுக்கு தகவல் இல்லாம இருந்ததுன்னா, அத பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நெட்வொர்க் துறை, நேரடி விற்பனை துறையிலயும் இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா எல்லா கம்பெனிலும் ஏதாவது ஒரு விஷயம் இன்கம் குடுத்தது போக அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் குடுத்தாங்கன்னாலும், பலவிதமான கண்டிஷன்ஸோட தான் இருக்கும். பலவிதமான கண்டிஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் வந்து அ காலகட்டங்கள் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளார இத செஞ்சா தான் அது கிடைக்கும். பட் இந்த அ அது செய்யறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அந்தஸ்துல இருக்கணும். அப்பதான் இது கிடைக்கும், அது கிடைக்கும். நெறைய கண்டிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு எ இந்த 23, 25 வருட அனுபவம் நெட்வொர்க் துறையில இருந்தா கூட, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாருமே சம்பாத்தியம் போக, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல சம்பாதிக்கிறாங்க. ஆனா யாருனாலயும் ஒரு சேமிப்புங்கிறது செய்ய முடியாம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம். அதேபோல பல நண்பர்களுக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பண்ணாலும் பத்தலன்னா, கடனுக்கான ஒரு வாழ்க்கையா போய், இஎம்ஐக்கான ஒரு வாழ்க்கையா போய், கடனாளியாக அந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே இல்ல. ஸோ கடன் வாங்கியாவது நம்ம வந்து நம்மளுடைய ம தேவைகள பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ம் கட்டாயத்துக்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்க்கணும் நம்மளுடைய கம்பெனியோட எண்ணம். இந்த மாரி நம்மளுடைய டீம்ல வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் இந்த வாய்ப்ப பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிட்டு இருக்காங்களோ, இதுல கடனில்லா வாழ்க்கையாகவும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சகல வசதிகள் எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து முழுமையாக சென்றடைய பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இல்லாம, சில வருடங்கள் அவங்க வந்து உழைப்பு போட்டாலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த ரிடெம்ப்ஷன் பாயிண்ட்ன்னு சொல்லக்கூடியதுல குடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கம்பெனில அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் குடுத்தாலும், எல்லாமே ஏதாவது ஒரு கண்டிஷன்ல புது ஜாயினிங்ல மட்டும் தான். அப்போ பழைய ஆட்கள் திரும்ப அவங்க ரீபர்ச்சேஸோ, அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ்க்கெல்லாம் இந்த கணக்குல கொண்டு வரமாட்டாங்க. புதுசா பண்றவங்களுக்கு மட்டும் தான் அத வந்து பைனரியா இருந்தாலும், எதா இருந்தாலும் ரிவார்ட்ஸ் ப்ரோகிராம்லாம் போடுவாங்க. ஏதாவது ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணா அதுக்கு குடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ஹைலைட்டே இந்த ரிடெம்ப்ஷன் பாயிண்ட். நீங்க இதுக்காக தனியா வேலை பண்ண போறதில்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் பிளான்ல வொர்க் பண்ணவே, உங்களுடைய அந்தஸ்துல நீங்க வந்து ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில், நம்மளுடைய பிளான்ல இருக்க பேக்கேஜஸ சூப்பர்க்காக அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னாலே, அடுத்தது உங்களுக்கு இந்த ரிடெம்ப்ஷன் பாயிண்ட் உங்க அக்கவுண்ட்ல சேர ஆரம்பிக்குது. இதுக்கு நடக்க வேண்டிய ஒரே கட்டாயம் 10 பிசினஸ் லெஃப்ட்ல, 10 பிசினஸ் ரைட்ல. அந்த பிசினஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, அதுல புது ஜாயினிங்கும் இருக்கலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ண நபர் செய்யக்கூடிய ரீபர்ச்சேஸா கூட இருக்கலாம். யாரெல்லாம் அப்கிரேட் பண்றாங்களோ, அது எல்லாமே கலந்த பிசினஸ் தான். 10 பிசினஸ் ரைட், 10 பிசினஸ் லெஃப்ட்ல 250 சிவி, 250 சிவி. 10ன்னா 2500, 2500. 2 டீம்லயும் ஆக்டிவாக 2500, 2500 ஒரு 5000 சிவிக்கான பிசினஸ் நடந்ததுன்னு வைங்களேன். ஒவ்வொரு மாசமும் உங்க அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 2000 வரவு வைக்கப்படும். அப்ப எப்படி இருந்தாலும் உங்க டீம் டெவலப் பண்ண இந்த ரூ. 2000 ஆட் ஆயிட்டே வரும் இல்லையா? இது ஒரு கட்டத்தில் வரும்போது நீங்களே டிசைட் பண்ணலாம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு இந்த ரிவார்ட் வேணும் அப்படிங்கிறது. கம்பெனி முடிவு பண்ணி அப்பதான் தருவேன், இப்பதான் தருவேங்கிற அந்த கட்டாயம் கூட கிடையாது பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேக்னானிமஸ் மைண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு தரக்கூடிய எண்ணமுள்ள ஒரு கம்பெனி தலைமை இருந்தா தான், இந்த ரிடெம்ப்ஷன் பிளானையே வந்து அ குடுக்கறதுக்கான எண்ணமே வரும். ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல நம்ம கோபிகுமார் சார் சொல்லும்போது ஒரு ரூ. 30,000 ஃபோன் அவர் வந்து ஃப்ரீயா கிஃப்ட்டா கிடைச்சதுன்னார் இல்லையா? அதுதான் இப்டி. ஒவ்வொரு 10 சேல் நடக்கும்போதோ, 10 பிசினஸ் 10 ஜோடிக்கான பிசினஸ் ந நடந்துகிட்டே வருது. 2 நாள் ஆகும், 4, 6, 8, 10ன்னு அந்த பாயிண்ட்டுகள் சேர 2000, 4000 ஆகும், 4000, 6000 ஆகும், 8000 இப்டி 15 ஆர்பி வரும்போது அந்த ரூ. 2000 இந்த 15 ஆர்பியோட கால்குலேட் ஆகும்போது ரூ. 30,000 கணக்குக்கு நீங்க அந்த 15 ஆர்பி வந்து சேர்ந்துட்டாலே போதும். நீங்க அடுத்த நாள் இந்த அக்கவுண்ட்ல உங்களுடைய ஐடியில வாலெட்ல போய் ஆர்பிய செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த நாளே உங்களுடைய அக்கவுண்ட்ல இந்த பணம் ரூ. 30,000 உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனுக்கு வாங்க கணக்கா கிடைக்குது. இது எந்த கம்பெனிலயும் இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயம்.
இப்போ ஒவ்வொருத்தருடைய கனவும் இருக்கு. இன்னைக்கு புது புது மாடல் மொபைல் வரும்போது, அடடா இது வாங்கலாமே, அது வாங்கலாமேன்னு தோணும். ஆனா நம்ம வந்து பட்ஜெட் இல்லையே அப்படின்னு நினைக்கிற இடத்துல இன்னைக்கு வோல்டன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு விஎஸ்எஸ் ப்ரோக்ராம்லையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே போல 25 ஆர்பி அச்சீவ் பண்ணப்போ நம்மளுடைய சந்தானம் சார் சொன்னார் பாருங்க, ஒரு லேப்டாப் முதலாக கோவை சர்க்கிளில் வோல்டன் பிஸ்னஸ் பண்ணவங்களே முதல் நபராக இந்த லேப்டாப் அச்சீவ் பண்ணவர் அவர். ஸோ 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பு உங்களுடைய தேவைக்கு, பிஸ்னஸ் தேவைக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். ப்ரெசன்டேஷன் பண்ண, நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வைக்க, வீடியோ காமிக்க, உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நீங்களே ஃப்ரீயாக வாங்கின ஒரு லேப்டாப். இதே போல் கேஷாக 1,00,000 ரூபாய் இன்னைக்கு நம்மளுடைய அக்பர் அலி சார் சொன்னார் பாருங்க, அவருக்கு இந்த 50 ஆர்பி ஆன உடனே 1,00,000 ரூபாய் கேஷுங்கிறது இந்த 2025 கம்பெனி வந்து ஒரு பொருளாக கொடுத்ததை கேஷாக கொடுத்த உடனே அது ஜனவரி மாதம் அதை அச்சீவ் பண்ணி அப்போவே வந்து இதை அவர் வித்ட்ரா பண்ணார் ரிடம்ஷனில். 1,00,000 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உழுகுதுன்னு வைங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது போல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் இருக்கு. 100 ஆர்பி இன்னைக்கு நம்மளுடைய பஷீர் சார் பார்த்தீங்கன்னா சென்னையில் 2,00,000 ரூபாய் 100 ஆர்பி கேஷை வந்து அவர் அப்படியே வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமும் பிஸ்னஸ் உங்களோடது டெவலப் ஆக உங்களுக்கு வருமானமாக ஜோடி வருமானமே பல லட்சம் ரூபாய் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000க்கு 2,000 ரூபாய்னா 50,000க்கு எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ 1,00,000 ரூபாய் நீங்கள் இங்கே பைனரியில் சம்பாதிக்கிறீங்கன்னா இங்கே ஆர்பியில் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி இதை டெவலப் பண்ணிட்டே வர உங்களுடைய ஒவ்வொரு ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 350 ஆர்பி முடிக்குள்ளாரே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 லட்சம் ரூபாய் உங்களுடைய ரிவார்டு கிஃப்டாக மட்டும் கிடைச்சிருக்கு. இதே 750 ஆர்பி போகும்போது 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வாங்கலாம் ஃப்ரீயா. கார் ஷோரூமுக்கு போய் எந்த பேங்க் லோனு எதுவுமே தேவையில்லை. நீங்க 750 ஆர்பி அச்சீவ் பண்ணியாச்சுன்னா கிளிக் பண்ணுங்க, என்ன வண்டி, என்ன இன்வாய்ஸ், என்ன ஏது அதை மட்டும் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விடுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த 15 லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. எந்த கடன் பேப்பரோ, எந்த கடன் தொல்லையோ, இஎம்ஐ இல்லாமல் யாரும் நாளைக்கு இஎம்ஐ கட்ட முடியல வந்து காரை பிடுங்கி போயிடுவாங்க என்னவோ, எந்த பயமும் இல்லாமல் உங்கள் பேரில் கிடைக்கக்கூடிய கார் ஃபுல்லி பெய்டு. எவ்வளோ மாசத்துல அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ வருஷத்துல அச்சீவ் பண்ணணுங்கிறது கூட உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு கூட கம்பெனி எந்த கால நிர்ணயம் எல்லாம் வைக்கல பாருங்க. அதே போல 1000 ஆர்பி அச்சீவ் பண்ணா 20 லட்சம் ரூபாய் கேஷுங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க பிளான் பண்ணா கூட அடுத்த வருஷம் இதே போல ஒரு செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கேஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்ன ஒர்க் பண்ணியிருப்பீங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் எடுக்கும் போதே கிட்டத்தட்ட அங்க நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. அது போக ஒரு 20 லட்சம் ரூபாய் வருதுன்னா உங்களுடைய கனவுகள், உங்கள் லட்சியங்கள், அந்த டைம்ல என்ன ஒரு பண தேவை இருந்தது, இல்லை வாழ்க்கையில ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சிருந்தா அந்த 20 லட்சம் ரூபாய் எப்படி அதை வந்து பயன்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. 1500 ஆர்பிக்கு 30 லட்சம் ரூபாய் கார். 30 லட்சம் ரூபாய்க்கு கார் ஆனது ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல். அந்த டைம்ல யூ டிசர்வ் தட். அந்த காலகட்டத்தில் நீங்களே ஒரு கோடீஸ்வரர், அந்த கோடீஸ்வரருக்கு ஏத்த ஒரு வண்டி இருக்கணுமா இல்லையா? இதுதான் லைஃப் ஸ்டைல். இதெல்லாமே வந்து நம்ம கனவுகள் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் அடுத்த 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளார உண்மையாக எல்லாருமே இதுல உழைப்பு போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் இன்னைக்கு அமலா முதல்ல பேசினாங்க அப்படின்னா ஒரு லேடிஸுக்கு வெளியில மற்ற வேலை பண்ற இடத்துல சமமான ஒரு வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்காது. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு வளர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா இன்னைக்கு வோல்டனை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே சமமான வாய்ப்புங்கும் போது நாளைக்கு ஆஸ் அ லேடியா அமலா இந்த உழைப்பு போட்டாங்கன்னா கூட அவங்களுக்கும் அந்த 1500 ஆர்பி வரும்போது அதே 30 லட்சம் ரூபாய் கார். இது இந்த ஏற்றம் இறக்கம் மற்ற வெளியில இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள்ல இருக்கு. இங்கே வோல்டன்ல எல்லோருக்கும் சமம். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் ஆர்பிக்கு பிளான் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுடைய பிஸ்னஸ் தானாக நடந்துட்டு இருக்கும். இந்த போஸ்டரை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல கண்ணுக்கு நேர் முன்னால் நீங்கள் அதை ஒட்டி வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறீங்கிறதுக்கான டார்கெட்டை டிக் பண்ணிகிட்டே வாங்க.
நீங்க எங்க உங்களுடைய எனர்ஜி போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து எங்க உங்களோட ஃபோக்கஸ் இருக்கோ அங்க உங்களோட எனர்ஜியும் அந்த ஃபோக்கஸுக்கு நோக்கி அதுக்கான பயணமும் அந்த ஈர்ப்பு விதியும் கண்டிப்பா அதை கொண்டு போய் சேர்த்தோம். எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனையோ முறை சொல்லியாச்சு. யாரெல்லாம் இதை வந்து போஸ்டரா போட்டு வீட்டில் ஒட்ட வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்து இதை வந்து நீங்க கனவுல நினைச்சா போதும். கண்ணால அதை பார்த்து 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 நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இது மூலியமா இந்த ஈர்ப்பு விதியில உங்களுடைய டீம்ல இணையறாங்க பாருங்க. 6000 ஆர்பிக்கு 1,20,00,000 ரூபாய் வீடு சார். சென்னையில இன்னைக்கு 1,20,00,000 ரூபாய்க்கு வீடுங்கிறது ஒரு கனவு இல்லம். ஆனா இந்த 1,20,00,000 ரூபாய் வர்றதுக்குள்ளார இந்த சைடு நீங்க சம்பாதிச்ச பணமே கிட்டத்தட்ட 5 கோடியோ இல்ல 10 கோடியோ இருக்கும். அன்னைக்கு இது உங்களுடைய அந்த வீட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸரி வீடு சார். இதுதான் உங்க ஃபேமிலிக்கு நீங்க தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும். நீங்க தான் உங்க ஃபேமிலிக்கு ஹீரோன்னா, இந்த ஹீரோ என்ன கொடுத்தாரு அப்படிங்கும்போது அடுத்த ஒரு 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ளார, ஏன்னா இது சாத்தியம்ங்கிறத மலேசியால இதுக்கு முன்னால 5-6 வருஷமா செய்யக்கூடிய நபர்கள் 3 வருஷத்துல 4 வருஷத்துல இது சாத்தியம்ன்ட்டு சின்ன ஒரு கூட்டத்துக்குள்ளாரையே செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்தியாவில் பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் தான் எசென்ஷியல். அந்த மேன் பவரோட சேர்ந்து உங்களுடைய பவர் எந்த அளவுக்கோ அதுதான் இதை முன்னோக்கி கொண்டு போகுது. இன்னைக்கு 10,000 ஆர்பிக்கு 2 கோடி ரூபாய் கேஷ் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். 2 கோடி ரூபாய் கேஷ் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரே நாள்ல வந்து விழுகும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த கேஷ் நீங்க ரிவார்டு வாங்குறதுக்குள்ளார முதல் 30,000ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க இங்க வந்து சேர்றதுக்குள்ளார 4,57,20,000 ரூபாங்க. இதுதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். இந்த 4 கோடி ரூபாய்க்குள்ளார நீங்க வரும்போது இங்க உங்களுடைய வருமானம் தானாக அந்த படிப்படியா ஏறி போன அந்த டீம் வருமானம் எவ்வளோ பெரிய வருமானமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு லைஃப்ல எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கோம். நெட்வொர்க் துறையிலேயே பெரிய பெரிய லெவல்ல சம்பாதிச்சு கடைசியில திரும்பி பார்த்தா அவங்க கையில எந்த விதமான ஒரு சேமிப்பும் இல்லை, ஒரு சொத்து, ஒரு அடுத்த லெவல் வாழ்க்கையில மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 ரேர். 1% கூட கிடையாது. இந்த விஷயத்த கட்டாயப்படுத்தி செஞ்சாதான் நம்ம மக்களுக்கு போய் சேருங்கிறது நம்மளுடைய கம்பெனியோட ஃபவுண்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவரும் இந்த ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தானே. அதனால இன்னைக்கு கட்டாய சேவிங் பண்ணாதான் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு வாழ்க்கை தரமே உயரும். டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் குளோபலி அப்படின்ட்டு சும்மா பேர் வைக்கல. அதுக்கான முழு முயற்சியும் இந்த பிளான்ல கொண்டு வந்து சேர்த்தி இனி வரக்கூடிய வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இந்தியாவில் இன்னும் இந்த பிஸ்னஸை வளர்த்துறதுக்கு தேவையான எல்லா முழு முயற்சியும் கம்பெனி எடுத்து இன்னைக்கு பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க, இன்னும் புதிய பொருட்கள் வர, இன்னும் பல விதமான பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த விமாலுங்கிற சிஸ்டத்தை இந்தியாலையும் அங்கே இன்டர்நேஷ்னல் லான்ச் பண்ண உடனே இங்கே கொண்டு வந்தது. இதெல்லாமே கம்பெனி உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டுங்கிற பேரில் வரப்போகுது. இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராமு அதில் பாலன் சாருடைய ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் நடக்க போகுது. முதல் முறையாக இந்தியாவில் இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு யாரெல்லாம் இந்த பிஸ்னஸை இந்த பொருளை நல்லா கற்றுக்கிட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ட்டு எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வர்றதுல பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல ஒரு விஎஸ்எஸ் இருக்குது. நம்மளுடைய ஜூம் ப்ரோக்ராம் நம்மளுடைய இந்தியா டாப் லீடர் மிஸ்டர் ஜேசி ரெட்டி அவர்களும் அவருடைய டீமை சேர்ந்த நண்பர்களும் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 18ஆம் தேதி. ஸோ யாரெல்லாம் இப்போ வந்து எல்லாருமே நம்ம டீமில் கை கட்டுற தூரத்தில் தான் நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா, சென்னையிலேருந்து தாண்டி போனதுமே வந்துச்சு. இனி அடுத்தடுத்த இடத்துல இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கம்பெனியோட அஃபிஷியல் மீட்டிங்கை பயன்படுத்திக்கலாம். அதே போல் வரக்கூடிய சனிக்கிழமை நம்ம சென்னை ஆஃபீஸில் ப்ராடக்ட் பற்றி ஒரு தெளிவான தகவல். இந்த பொருள் எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட், ஒரே பொருள் எப்படி சார் எல்லா பிரச்சனைக்கும் வேலை பண்ணுன்னா அது ஏன் வேலை பண்ணுது, எதனால் இது பண்ணுது, இது ஏதோ மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, எல்லாமே சயின்டிஃபிக் பேக்கப் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்க உரை நம்மளுடைய சென்னை ஆஃபீஸில் சாயந்தரம் 4 to 5 நடக்கும். அதில் உங்களுடைய புதிய கஸ்டமர்ஸும் இல்லை இன்னும் பல பேருக்கு இந்த பொருளை கரெக்டான தெளிவான விளக்கத்தோடு சொல்லணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டா உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் 5 to 6 நம்மளுடைய
இந்த பிஸ்னஸில் ஒரு லீடராக இருந்து ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் லீடராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சிவராமனும் நானும் சேர்ந்து நம்ம விஎஸ்எஸ் நடத்த போகிறோம் சென்னை ஆஃபீஸில் லைவ் ப்ரோக்ராம். அன்னைக்கு நம்மளுடைய முழு பிஸ்னஸ் பிளானு, கம்பெனி பேக்ரவுண்ட் எல்லாமே பேசுவோம். 1 மணி நேரத்தில் அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய புதிய ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்மளால பேச முடியல, நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா போதும். உங்கள் வேலையெல்லாம் மக்களை இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறது, ப்ராஸ்பெக்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்து பண்ணாலே போதும். உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு, அடுத்தடுத்த வரக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இனி வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கும் போது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானத்தையும் அந்த சேமிப்புகளையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்பெனி எடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்களும் ஒன்று சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இதில் ஒரே விஷயந்தான், எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட இந்த பொருளை பற்றி, இந்த பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்களோ அது மட்டும்தான் உங்களை வந்து இதில் ஜெயிக்க வைக்க போகுது. ஸோ அதுக்கு கம்பெனி நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் தயவு செஞ்சு இதுதான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான டூல். இதை கரெக்டாக ஈவெண்ட்ஸ், ஒவ்வொரு பிஸ்னஸ் மீட்டிங், ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வோல்டனில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம்லையும் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மக்களை இன்னும் பல பேரை, நம்பர்ஸ் கேம் தாங்க இது, எவ்வளோக்கு எவ்வளோ மல்டிப்ளை ஆகுதோ கண்டிப்பாக உங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிக்கிட்ட அத்தனை லீடர்ஸுக்கும் பல பேர் ஊரில் இருந்து, மலேசியாவில் இருந்தெல்லாம் கூட கலந்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் நம்மளுடைய நன்றிகள், வணக்கம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, வெளிநாடுகள்லேருந்தும் வந்தாங்க. வசந்தா கிருஷ்ணன் மேடம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஆஃப்டர் லாங் டைம் கலந்துக்கிட்டீங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம் மேடம். ஹலோ மேடம், உங்களுடைய வியூஸ். ஹலோ, வசந்தா மேடம் வந்திருக்காங்க, சத்யவாணி மேடம் மலேசியாவிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அத்தனை லீடர்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்களுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கும் வோல்டனும் தயாராக இருக்குது, நீங்களும் தயாராக இருங்க. நன்றி, வணக்கம், குட் நைட், இரவு வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், தேங்க்யூ சார்.